ஆஸ்ட்ரோ கிளிக்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோ கிளிக்ஸ் தொடர்ந்து சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் இந்த சோழி பிரசனத்தின் மூலமாக ஜோதிடம் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ இருப்போ முக்கியமல்ல, மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்து பார்க்க வேண்டும். ஜென்ம குரு நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம், அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம், அதாவது என்ன செய்வது என்று திகைத்து போகின்ற ஒரு காலகட்டம். அது தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் கலங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டம், நிம்மதியை இழந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூசம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாயில், கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி, அதாவது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்திருக்கின்றார். கடகத்துக்கு வந்தாலும் கூட ஜென்மகுரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமைங்க. அந்த பார்வை எப்பவுமே ஒரு குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிறாருல்ல, அதை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை. எல்லா கிரகங்களும் உங்களை தவிக்க விட்டாலும் கூட, நவ கிரகங்களும் உங்களை விட்டு நகர்ந்தாலும் கூட ஒரு முக்கியமான ஒரு நிவர்த்தி, அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கர நிவர்த்தி ஆகின்றார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியா இருந்தவர் இப்ப அஷ்டம சனியாக வருகின்றார். இந்த அஷ்டம சனி, இதுவரைக்கும் அஷ்டம சனியில போராடிய உங்களுக்கு அந்த சனி பகவான் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தார். கவலைப்படாதீங்க, கண்கலங்காதீங்க, என்று நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்து நல்ல திருமண யோகம், அதாவது எதிரிகள் யார் என்று இனம் புரியாமல் போராடியவங்களுக்கு அந்த எதிரிகளை அடையாளம் காட்டினார். கடுமையான நோயினால் பாதித்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை தருவதற்கான ஒரு சந்தர்ப்பம், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கையவர்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியை தந்தார். திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் அஷ்டம சனியாக வருகிறார். மற்றத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதை போல. அதே நேரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கிரகம் ஒன்று கைவிட்டாலும் மற்ற 3 துணை இருக்கு. அதாவது ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர்கள் இருவரும் துணை இருப்பதனால இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான. அதே நேரம் பேசும்போது கவனமா இருங்க, நிதானமா இருங்க. உங்க அந்தரக விஷயங்களை யார்ட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்காதீங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு நெருப்பு தொட்டா சுடும். இல்ல நான் தொட்டுத்தான் பார்த்த அனுபவத்தை பெறுவதை பற்றி நான் சொல்லவில்லை. ஒரு நம்பிக்கையோடு இதை கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் தான் என்னுடைய அனுபவம். நிதானமாக இருந்து விட்டாலே அற்புதமான ஒரு மாற்றத்தை நோக்கி நகரலாம். நான் சொன்னேன் அல்லவா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வரப்போகிறது. அதே நேரத்துல மற்ற கிரகங்களுடைய பயிற்சி, மற்ற கிரகங்கள் கைவிட்டாலும் கூட கலத்திரகாரகனும், இன்னொன்னு குறிப்பா சொல்லப்பட சூரியன், ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், இவன் துணை இருந்த நம்ம வீடுங்க 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம அப்பா வரும்போது பிள்ளை அடங்கித்தான் போவான், அன்பு காட்டத்தான் செய்வார். ஆனா அந்த தான் ஆடாட்டால் தன் தசையாடும் என்று சொல்வார்கள். அந்த வகையில ஒரு நிகழ்வு, இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். நம்முடைய பாரத தேசத்துல மலைகள் மட்டுமல்ல, நதிகள் மட்டுமல்ல, எல்லாமே புனிதம் தான். அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஐப்பசி மாதம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு நிகழ்வு. தயவு செய்து இதை தவற விட்டு விடாதீர்கள். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கிய சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக மாறுகின்றார். குரு பகவானுடைய முழுமையான பார்வை எதுவுமே நமக்கு கிடைக்காத பொழுது, நம்ம தெய்வ பலமும் தேக பலமும் குறைகின்ற பொழுது மனோபலம், அந்த மனோபலத்தை தரக்கூடியவர் என்னுடைய அனுபவத்துல சூரியன். அதாவது காவிரி ஓடுகின்ற ஏதாவது ஒரு படித்துறையில ஒரு 3 முறை காவிரியில் நீராடி, முழுகி நீராடி கதிரவனை வழிபடுவீர்களானால் அவருடைய அருளை மட்டும் நீங்கள் பெறுவதற்கு அற்புதமான சமயம். இப்ப இருக்கக்கூடிய அந்த அஷ்டம சனி மட்டுமல்ல, சனி பகவானுடைய முழுமையான பாதிப்படுத்தி விடுபட்டாலே போதும். கொஞ்சம் கவனமா இருங்க, யாரிடமும் அந்தரங்க விஷயங்களை பேச வேண்டாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தா இந்த காலகட்டத்தில் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்களால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். சூரியன் ஒருவனே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைந்த ஒரு காலகட்டம், அற்புதமான காலகட்டம். அதே நேரம் சனி பகவான், சனி பகவானுடைய அருளை பெற வேண்டுமானால் சாட்டிக்காரத்தை விட சண்டைக்காரர்களை விடலாம் என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெய் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் சனி பகவானின் முழுமையான பலனை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம்.